ராகத்வேஷங்களுக்கு உட்பட்டுதான் நம்மளோட கர்மா ஃபுல்லா பின்னி பிணைஞ்சு இருக்கிறதே இந்த ராகத்வேஷம் தான். அதை வச்சுதான் இந்த காமக்ரோதங்கள் வருது. இந்த காமக்ரோதங்கள்னாலதான் பாபங்களை சம்பாதிக்கிறோம். இந்த பாபங்களை சம்பாதிக்கதான் அது நமக்கு ஸ்கிரீன் மாதிரி ஒரு நிஷ்காமியமா பண்ண விடாது. ஏன்னா நாங்கிற அகங்காரம் இருக்கும்போது ஒரு விருப்பத்தை நோக்கியேதான் நம்மளை பண்ண வைக்குமே தவிர நிஷ்காமியமா பண்ண வைக்காது. சோ எல்லாத்துக்கும் ரீசன் அப்படின்னு பார்த்தா இந்த ராகத்வேஷங்கள். இந்த ராகத்வேஷங்களுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா அஜ்ஞானம். நம்மளை பத்தியே நமக்கு புரியாது. நம்ம சரீரம் உண்மைன்னு நினைச்சுக்கிறது, நம்ம மனசு உண்மைன்னு நினைச்சுக்கிறது, இந்த மாதிரி ஒரு அஜ்ஞானத்தோட ஒரு மாயையில சிக்கி இருக்கோமே, இதுதான் பேஸ். இதுதான் ராகத்வேஷங்களுக்கு காரணம். அதுதான் நம்மளோட ஒரு புத்தியவே கலங்க வைக்கிறது. தான் நமக்கே தெரியல, தெரியாமதான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். சோ காமக்ரோதங்களும் அதுதான் பாப்பங்கள்னு சொல்ற. அதை முதல்ல எடுக்கணும். ஏன்னா முதல்ல இது நமக்கு தான் கெடுதல் பண்ணும், அப்புறம் தான் மத்தவங்களுக்கு. இப்ப இந்த காமக்ரோதங்கள் மனசுல இருக்கும்போது ஒரு பொறாமையே மனசுல இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன நினைப்போம், இன்னொருத்தரை பார்த்துதானே பொறாமப்படுறோம், எனக்கு என்ன வந்ததுன்னு. முதல்ல அது நம்மளதான் அழிக்கும். அதுக்கப்புறம் தான் அது யார நம்ம இந்த மிஷனை டார்கெட் பண்ணவே தவிர இரும்பு மணல ஆசிட் விட்டா முதல்ல அதைத்தான் அரிக்கும். அதுக்கப்புறம் தான் அது வெளியில போய் இறக்க போகுது.